என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 23. இன்றைய தியானத்தின் தலைப்பு ஓர் ஒப்பீடு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி நாகும் 3:8-15 வரை. நதிகள் மத்தியிலிருந்த நோ அம்மோனை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ. நாகும் 3:8. நீ சிரேஷ்டமோ, நீ சிறப்பானவனோ என்பது இதன் பொருள். நோ அம்மோன் மறுபெயர் தீப்சு என்றொரு நகரம் இருந்தது. அது எகிப்து நாட்டின் தென் பகுதிக்குரிய தலைநகராகும். அது நைல் நதி கரையில் இருந்த ஒரு மாநகரம். அதற்கு 100 வாசல்கள் இருந்தனவாம். அந்த அளவுக்கு அது பெரிதாய் இருந்தது. அந்த நகரம் நாகும் தீர்க்கரின் காலத்துக்கு சற்று முன்பு இதே நினிவே நகரத்தாரால் அழிக்கப்பட்டது. எகிப்து, எத்தியோப்பியா, பூத், லிபியா ஆகிய நாடுகள் அதற்கு பக்கபலமாக இருந்தன. ஆனாலும் அதன் பெரிய மனிதர்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டனர். சிறிய குழந்தைகள் தெருக்களில் மோதி அடிக்கப்பட்டனர். நோ அம்மோனின் நிலைமையே அவ்வாறு இருந்ததே. நினிவேயே, உன் கதி என்னவாகும் என்று சிந்திக்குமாறு நாகும் தூண்டுகிறார். நம்மை சுற்றிலும் கூட அநேக மனிதர்கள் குடி, வேசித்தனம், லஞ்சம் போன்ற பாவங்களில் சிக்குண்டு கொடிய தண்டனைக்குள்ளாகி நோய், வழக்கு, சிறை என்று எவ்வளவு அவஸ்தைக்குள்ளாயிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக வாழ வேண்டும். பாவத்தை முற்றிலுமாய் நம்மை விட்டு அகற்ற வேண்டுமல்லவா? அவர்களை விட நான் சிறப்பானவன் என்று நமக்கு நாமே நற்சான்று அளித்து கொள்ளலாமா? நோ அம்மோனின் அழிவை சொன்ன தீர்க்கதரிசி நினிவேக்கு இனி வரவிருக்கும் அழிவை பற்றியும் கூறி எச்சரிக்கிறார். நினிவேயின் அரண்கள் வலுவற்றவை, மக்களோ பேடிகள் என்கிறார். பாதி இகழ்ச்சியாகவும் பாதி கடுமையாகவும் கூறி எச்சரிக்கிறார். சகோதரரே, இன்றும் நம் நண்பர்கள் விடாப்பிடியாய் புகைப்பிடித்து நுரையீரலையும் சேர்த்து புகைத்திருப்பதை பார்க்கிறோம். வேசித்தனம் பண்ணியவர்கள் எய்ட்ஸ் நோய்க்குள்ளானதையும் பார்க்கிறோம். லஞ்சம் வாங்கி கையும் களவுமாய் பிடிபட்டு கைகளில் விலங்கிடப்பட்டோரை பார்க்கிறோம். இவையெல்லாம் நமக்கு எச்சரிப்புகள் அல்லவா? தண்டனைக்கு உள்ளாகாமலே நியாயமாய் தப்பித்து கொள்ளும் வகைகளை ஞானமாய் நாடுவோம். இவ்வுலக வாழ்வில் ஒருவேளை தண்டனைகளுக்கு தப்பிவிட்டாலும் நியாய தீர்ப்பில் கிறிஸ்து என்ற நீதிபதிக்கு முன்னாக நிற்பதை தவிர்க்க முடியாது என்பதை நினைத்து பார்ப்போம். நம்மை சூழ நடக்கும் அழிவுகள் நமக்கு எச்சரிக்கை மணிகள். நம்மை சூழ நடக்கும் அழிவுகள் நமக்கு எச்சரிக்கை மணிகள். ஜபம். தேவனே, அழிவுக்கு முன் விழிப்படைகிறேன். என்னை மாற்றும், என்னை மன்னியும். ஆமேன்.